வணக்க நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்? இது SWE ஸ்மார்ட் வே இங்கிலீஷ் சேனல். தமிழ் மொழி மூல ஆங்கில வகுப்புகள் மற்றும் காணொளிகள். உங்கள் அனைவருக்குமான காணொளிகள் இந்த சேனலில் பதிவிடப்படுகின்றது. ஒவ்வொரு காணொளிகளையும் பார்த்து உங்கள் ஆங்கில ஆற்றலை வளர்த்துக் கொள்ள உதவும். இன்றைக்கும் நாங்கள் ஒரு புதிய பயனுள்ள விடயம் தொடர்பாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சின்ஸ் என்ற வேர்ட் தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். இந்த காணொளி முழுவதுமாக சின்ஸ் என்ற ஆங்கில சொல் தொடர்பாக அதனுடைய பயன்பாடு, அந்த சொல்லினுடைய மீனிங், மேலும் பல விஷயங்களை சின்ஸ் தொடர்பாக ஒரு முழுவதுமான விளக்கம் இந்த காணொளியில் உங்களுக்காக தரப்பட்டிருக்கின்றது. சின்ஸ் தொடர்பான எல்லா விடயங்களும் தனித்தனியாக ஆராயப்பட்டு ஒவ்வொரு விடயத்துக்குமான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் மற்றும் அனைத்து விளக்கங்களும் இந்த காணொளியில் முழுவதுமாக தந்திருக்கு. சின்ஸ் என்ற ஒரு சாதாரண வேர்டுக்காக ஒரு காணொளி என்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் இந்த சின்ஸ் என்ற வேர்ட் இங்கிலீஷ்ல ஒரு மல்டி பர்பஸ் வேர்டாக பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது ஏனைய வேர்ட்ஸை போன்று அல்லாமல் இந்த வேர்ட் ஒரு பல தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வேர்டாக இருக்கின்றது. ஆகவே இதனை நாங்கள் முழுவதுமாக கற்றுக்கொள்வதன் மூலம் பல இடங்களில் பயன்படுத்தவும், பல பெரிய கேள்விகளுக்கு நாங்கள் ஆன்சர் பண்றது, இந்த சொல் பெரிய கேள்விகளுக்கு எல்லாம் ஆன்சர் பண்றதுக்கு சிம்பிளாக நாங்கள் பயன்படுத்துற ஒரு வேர்டாக இருக்கு. சின்ஸ் நாங்கள் சிம்பிளா யோசிக்க கூடாது. கன்னடங்களை இதை நாங்கள் பாவிப்போம். உங்களுக்கு தெரியும், இன்டர்வியூஸ் அல்லது வேற கன்வர்சேஷன் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த கேள்வியை கேட்பினோம். கட்டாயம் இப்படி ஒரு கேள்வி கொண்டு வரும். இந்த ஃபீல்டில் நீங்கள் எவ்வளவு காலமாக இருக்கிறீங்க? How long have you been in this field? இந்த ஃபீல்டில் நீங்கள் எவ்வளவு காலமாக இருக்கிறீங்க? அல்லது இந்த இடத்துல நீங்கள் எவ்வளவு காலமாக வசிக்கிறீங்க? How long have you been living here? இந்த இடத்துல நீங்கள் எவ்வளவு காலமாக வசிக்கிறீங்க? அல்லது கேட்பினம், நீங்கள் இங்கிலீஷ் படிச்சு கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா உங்கள்ட்ட சிம்பிளா கேட்பினம், How long have you been studying English? நீங்கள் எவ்வளவு காலமா ஆங்கிலம் படிக்கிறீங்க என்று சொல்லி கேட்பினம். How long have you been supporting this team? இந்த டீமுக்காக நீங்கள் எவ்வளவு காலமா சப்போர்ட் பண்றீங்க என்று சொல்லி பல விஷயங்கள். இது பெரிய கேள்வியா இருக்கு. இந்த கொஸ்டினை பாத்தீங்கன்னா பெரிய ஒரு லாங் சென்டென்சஸ் உள்ள ஒரு கேள்வியா இருக்கு. பட் நாங்கள் சிம்பிளா ஆன்சர் பண்ணலாம். எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு சொன்னால் இந்த சின்ஸ் என்ற வேர்டை வச்சுக்கொண்டு நாங்கள் சிம்பிளா ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்ல, பல விஷயங்களுக்கு நாங்கள் இந்த சின்ஸை நாங்கள் பயன்படுத்துவோம். ஒவ்வொரு விஷயமா பார்க்க போறோம். இப்ப நான் சொன்ன கேள்விகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சிம்பிள் ஆன்சர், ஒரு சின்ன ஆன்சர் இந்த வேர்டோட ஒரு இயரை அல்லது ஒரு டேட்டை அல்லது ஒரு டைமை சேர்த்து கொண்டோம்னா சிம்பிளான ஆன்சர் வரும். எவ்வளவு காலம் இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்கன்னா 2020ஆம் ஆண்டில இருந்து இருக்கிறேன் என்றதை நாங்கள் ஆன்சர் பண்றதுக்கு, எப்படி அந்த மாதிரியான ஆன்சரை செய்யறதுக்கு இந்த சின்ஸ் என்ற வேர்டை தான் நாங்கள் பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்ல, பல தேவைகளுக்காக இந்த வேர்டை நாங்கள் பயன்படுத்துவோம். இது தொடர்பா ஒவ்வொரு விஷயமாக நான் உங்களுக்கு தர இருக்கிறேன். ஆகவே ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம். இந்த வேர்ட் தொடர்பா நாங்கள் முதலாவது பார்க்க போற விஷயம், சின்ஸ் என்றால் என்ன, சின்ஸ் என்ற வேர்டு என்றா என்ன, அது என்னென்ன விஷயங்களை செய்யும்னு சொல்லித்தான் ஃபர்ஸ்டா நாங்கள் பார்க்க போறோம். செகண்டா நாங்கள் பார்க்க போறோம் சின்ஸின் சொல் வகைகள். இந்த சின்ஸ் என்ற வேர்ட் இங்கிலீஷ்ல என்னென்ன வகையான வேர்டாக பயன்படுத்தப்படும். ஒரு சொல் தான், பட் பல வகையான வேர்டாக இது பயன்படுத்தப்படும். ஆகவே என்னென்ன வகையான வேர்டாக இது பயன்படுத்தப்படுது, எப்படி பயன்படுத்தப்படுது என்று சொல்லி ஒவ்வொரு விஷயமா நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அடுத்து தேர்டா நாங்கள் பார்க்க இருக்கிறது சின்ஸின் எக்ஸாம்பிள்ஸ், உதாரணங்கள். இந்த சின்ஸுக்கு உதாரணங்கள் நிறைய தந்திருக்கிறேன். சின்ஸை நாங்கள் எப்படி சென்டென்ஸ்ல பாவிக்கிறது, அல்லது நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு கேள்விக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கல, பதிலளிக்கைகளை எப்படி நாங்கள் அதை யூஸ் பண்றது, எந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு நான் இதுல கிளீனா தந்திருக்கிறேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தந்திருக்கிறேன். எக்ஸாம்பிள்ஸ் நான் நிறைய தரக்கான காரணம் எக்ஸாம்பிள்ஸை பார்த்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் சென்டென்சஸை நீங்களே கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவேதான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இதுல ஒவ்வொரு விஷயத்துக்குமா தனித்தனியை தந்திருக்கிறேன். சோ அதோட நாங்கள் அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கிறது தான் இறுதியா ஒரு விஷயம், சின்ஸின் ட்ரிக்ஸ். அதாவது சின்ஸை நாங்கள் எப்படி யூஸ் பண்றது, சிம்பிளா யூஸ் பண்றது, எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி இந்த சின்ஸை ஒரு சென்டென்ஸ்லயோ அல்லது ஒரு ஃப்ரேஸ்லயோ எப்படி நாங்கள் யூஸ் பண்றோம்னு சொல்லி சிம்பிளா நான் பயன்படுத்துற ட்ரிக்ஸ் வளமை போல தந்திருக்கிறேன். இது காணொலியின் இறுதியில இருக்கும். நீங்கள் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு விஷயமா பார்த்து கொண்டு போனீங்கன்னு சொன்னா நிச்சயமா இந்த சின்ஸ் தொடர்பா
இன்னும் ஒரு தடவை நீங்கள் எங்கேயும் போய் படிக்க தேவையில்லை. இன்னும் ஒரு தடவை சின்ஸ் தொடர்பான விளக்கங்களை தேட தேவையில்லை. ஏனென்றால் சின்ஸ் தொடர்பாக அனைத்து விஷயங்களும் ஒவ்வொன்றா உங்களுக்கு கிளீனா இந்த காணொளியில தந்திருக்கிறேன். ஆகவே நாங்கள் இதில் பார்த்தது போல ஒவ்வொரு விஷயமா பார்த்து கொண்டு போவோம். முதலாவது சின்ஸ் என்றால் என்ன என்ற விஷயம் தான் நாங்கள் ஃபர்ஸ்டா பார்க்க போறோம். சின்ஸ் அல்லது இருந்து என்பது பொதுவாக இறந்த காலத்தில் ஆரம்பித்து இன்று வரை தொடரும் ஒரு நிகழ்வின் ஆரம்ப புள்ளியை சுட்டிக்காட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஆரம்ப புள்ளி என்பது நேரம், நாள், கிழமை, மாதம், வருடம், யுகம் என எதுவாகவும் இருக்கலாம். அதாவது இந்த சின்ஸ் என்ற வேர்டை வச்சு கொண்டு நாங்கள் என்ன விஷயத்தை சொல்லலாம் என்று சொன்னால், இறந்த காலத்தில் தொடங்கிய ஒரு நிகழ்வு நிகழ்காலத்தில் தொடர்ந்து இடம்பெற்று மேலும் எதிர்காலத்திலும் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அது இருக்கலாம். அந்த நிகழ்வு ஆரம்பித்த புள்ளியை சுட்டிக்காட்டுவதற்கு, இந்த ஆரம்ப புள்ளி என்பது அது நேரமாக இருக்கலாம், நேரத்தை நாங்கள் குறிப்பிடலாம், அல்லது ஆரம்பித்த நாளை குறிப்பிடலாம், அல்லது ஆரம்பித்த வருடத்தை குறிப்பிடலாம். இவ்வாறு எதுவாகவும் இருக்கலாம். எப்பொழுது ஆரம்பித்தது என குறிப்பிடுவதற்காக பெரும்பாலும் சின்ஸ் என்ற வேர்ட் பயன்படுத்தப்படுகின்றது. நான் முன்பு தந்த உதாரணங்களில் அது பற்றி குறிப்பிட்டிருக்கு. 2024 ஆண்டில். ஆகவே இந்த விடயம் தொடங்கப்பட்டது 2024 ஆண்டு என இங்கு சொல்லப்படுகின்றது. அதே போல கடந்த வருடத்திலிருந்து, கடந்த மாதத்திலிருந்து, நேற்றிலிருந்து, இன்றிலிருந்து என்று சொல்லி நாங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு ஆரம்பித்த ஆரம்ப புள்ளியை சொல்வதற்காக நாங்கள் அதிகமாக சின்ஸ் என்ற வேர்டை பயன்படுத்துவோம். ஓகே, அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிறது சின்ஸ் என்ற சொல் என்னென்ன வகையான சொல்லாக ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படுகின்றது. சின்ஸ் என்ற வேர்ட் ஆங்கிலத்தில் என்னென்ன வகையான வேர்டாக பயன்படுத்தப்படுகின்றது என்ற விஷயத்தை தான் நாங்கள் அடுத்ததாக பார்க்க போறோம். இந்த சின்ஸ் என்ற சொல் என்னென்ன வகையான வேர்டா இங்கிலீஷ்ல பயன்படுத்தப்படுது என்று சொல்லி பார்ப்போம். பிறகு நாங்கள் இந்த ஒவ்வொரு சொல்லுக்குமான எக்ஸாம்பிள்ஸை தொடர்ந்து பார்த்து கொண்டு போவோம். ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா இந்த சின்ஸ்ன்றது ஒரு ப்ரொபோசிஷனாக செயற்படும். ப்ரொபோசிஷன் சொல்லாக இந்த சின்ஸ் சென்டென்சஸில் செயற்படும். அதாவது முன்னிடை சொல்லுன்னு சொல்லுவோம். முன்னிடை சொல்லாக இது செயற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் சொன்னால் இணைப்பிடை சொல். இணைப்பிடை சொல்லுன்னு சொன்னால் ஒரு க்ளாஸையும் மற்றும் ஒரு க்ளாஸையும் இணைக்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு சொல்லாக இந்த சொல் இருக்கும். அல்லது ஒரு சென்டென்ஸையும் இன்னொரு சென்டென்ஸையும் இணைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற சொல்லாக இருக்கலாம். அல்லது ஒரு வேர்டையும் இணைக்கிறதுக்காக பயன்படுத்துகிற சொல்லாக இருக்கலாம். இதுதான் இணைப்பிடை சொல்லுன்னு சொல்லுவோம். இந்த வகையான சொல்லாகவும் இந்த கன்ஜங்ஷன் செயற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்வெர்ப். அட்வெர்ப்ன்றது வினையுரி சொல். அதாவது ஒரு வினை எவ்வாறு இடம்பெறுகின்றது, இப்போ பொதுவாக சொன்னால் வினை ஒன்றை விவரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற சொல்லாக இந்த சொல் காணப்படுகின்றது. ஆகவே இந்த மூன்று வடிவமான சொற்களாக, அதாவது ப்ரப்போசிஷன், கன்ஜங்ஷன், அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியா அட்வெர்ப், இந்த மூன்று வகையான சொற்களாக இந்த சின்ஸ் மாறி மாறி செயற்படும். சின்ஸ் ஒரு சொல், ஆனால் இவ்வகையான மூன்று சொற்களாக இடம்பெறும். சரி, நாங்கள் அடுத்ததாக என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், இந்த ப்ரப்போசிஷன் வடிவில வார சின்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போறோம். ப்ரப்போசிஷன் வடிவில வார சின்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ், எப்படி அந்த ப்ரப்போசிஷன் வடிவில வார சின்ஸ் சென்டென்சஸில் எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லித்தான் நாங்கள் அடுத்ததா பார்க்க இருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பாருங்க. ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங் இங்கிலீஷ் சின்ஸ் லாஸ்ட் இயர். சின்ஸ் லாஸ்ட் இயர். லாஸ்ட் இயர்ண்டா என்ன? கடந்த ஆண்டு. சின்ஸை முன்னுக்கு போட்டிருக்கிறோம். லாஸ்ட் இயருக்கு முன்னுக்கு. முன்னிடை சொல்லுன்றது ஒரு நவுனுக்கோ அல்லது ஒரு பேர் சொல்லுக்கோ அல்லது வேர்புக்கோ முன்னுக்கு வரும். ஸோ சின்ஸை நாங்கள் அடுத்து இருக்கிற சொல்லோடு சேர்த்து தான் பார்க்கணும். இங்கே பார்த்தோம்னா சின்ஸுக்கு அடுத்து இருக்கிறது லாஸ்ட் இயர். ஸோ இந்த லாஸ்ட் இயருக்கு தான் சின்ஸை நாங்கள் சேர்க்கணும். லாஸ்ட் இயரோட சின்ஸை நாங்கள் சேர்த்தால் லாஸ்ட் இயரில் இருந்து, கடந்த வருடத்தில் இருந்து என்று வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற பகுதியை பார்த்தோம்னா ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங், நான் படித்து வருகின்றேன் அல்லது படிக்கின்றேன். என்ன படிக்கின்றேன்? இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் படிக்கின்றேன். சின்ஸ் லாஸ்ட் இயர், கடந்த ஆண்டிலிருந்து நான் ஆங்கிலம் படிக்கின்றேன். கடந்த ஆண்டு முதல் என்றதும்
கடந்த ஆண்டிலிருந்து என்றதும் ஒன்றுதான். ஸோ கடந்த ஆண்டிலிருந்து நான் ஆங்கிலம் படிக்கின்றேன். சில இடங்களை நாங்கள் படித்து கடந்த ஆண்டு முதல் என்றதும் கடந்த ஆண்டிலிருந்து என்றதும் ஒன்றுதான். ஸோ கடந்த ஆண்டிலிருந்து நான் ஆங்கிலம் படிக்கின்றேன். சில இடங்களை நாங்கள் படித்து வருகின்றேன் என்று சொல்லலாம் தமிழ்ல. ஸோ செகண்ட் எக்ஸாம்பிளை பாருங்க. So the next example. I have made new friends since we moved to a new city. I have made new friends since we moved to a new city. நாங்கள் ஒரு புதிய நகரத்திற்கு சென்றதால் புதிய நண்பர்களை நான் சந்தித்தேன். நாங்கள் ஒரு புதிய நகரத்திற்கு சென்றதால் புதிய நண்பர்களை சந்தித்தேன். ஓகே, I have made new friends. நான் நண்பர்களை சந்தித்தேன் அல்லது நண்பர்களை சேகரித்தேன், நண்பர்களை ஏற்படுத்தி கொண்டேன் என்று வரும். சின்ஸ் வி மூவ் டு எ சிட்டி. சின்ஸ் என்றது அடுத்து இருக்கிற விஷயத்துக்காக வந்திருக்குது. அதாவது என்னத்துக்காகன்னு சொன்னா இந்த சின்ஸ் இதில் ப்ரொபோசிஷன் தான். ப்ரொபோசிஷன் தான் முன்னிடை சொல். என்னத்துக்கு முன்னிடை சொல்லா வருதுன்னு சொன்னா பின்னுக்கு இருக்கிற அந்த க்ளோஸுக்கு முன்னிடை சொல்லா வருது. சின்ஸ் வி மூவ் டு எ நியூ சிட்டி, ஒரு புதிய நகரத்திற்கு சென்றதால். ஆல் என்ற மீனிங்ல தான் இந்த சின்ஸ் இந்த இடத்துல வருது. ஸோ அடுத்த சென்டென்ஸுக்கு போவோம், அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் சின்ஸ் இட்ஸ் ட்ரைனிங் வி ஷுட் ஸ்டே இன்டோர்ஸ். சின்ஸ் இட்ஸ் ட்ரைனிங் வி ஷுட் ஸ்டே இன்டோர்ஸ். மழை என்பதால் நாம் உள்ளே இருக்க வேண்டும், அல்லது மழை பெய்வதால் நாம் உள்ளே இருக்க வேண்டும். மழை பெய்வதால் ஆல் என்ற மீனிங்லான் இதுவும் ப்ரொபோசிஷனாக இங்கே சின்ஸ் வந்திருக்கு. சின்ஸ் இட்ஸ் ட்ரைனிங் வி ஷுட் ஸ்டே இன்டோர்ஸ். ஸோ இங்கே நாங்கள் ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கிறோம். மேலும் சில எக்ஸாம்பிளை தொடர்ந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் சின்ஸ் ஐ டோன்ட் ஹேவ் அ கார் ஐ டேக் த பஸ் டு ஒர்க். சின்ஸ் ஐ டோன்ட் ஹேவ் அ கார் ஐ டேக் த பஸ் டு த ஒர்க். என்னிடம் கார் இல்லாததால் நான் வேலைக்கு பஸ்ஸில் செல்கின்றேன். Since I don't have a car, I take the bus to the work. என்னிடம் கார் இல்லாததால் நான் வேலைக்கு பஸ்ஸில் செல்கின்றேன். இந்த சென்டென்ஸ்லையும் சின்ஸ் I don't have a car என்றதுக்கு முன்னுக்கு வந்திருக்குது. சின்ஸை நாங்கள் இதில் இல்லாததால் ஆல் என்ற மீனிங்கோட ப்ரொபோசிஷனாக இந்த சென்டென்ஸில் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். Since the meeting is at 2 p.m. please be on time. Since the meeting is at 2 p.m. please be on time. கூட்டம் மதியம் 2 மணிக்கு இருப்பதால் சரியாக நேரத்துக்கு வரவும். Since the meeting is at 2 p.m. please be on time. கூட்டம் மதியம் 2 மணிக்கு இருப்பதால் சரியான நேரத்துக்கு வரவும். Since the meeting is at 2 p.m. Since the meeting is at 2 p.m. The meeting is at 2 p.m. கூட்டம் 2 மணிக்கு இருக்கின்றது. சின்ஸ் அதுக்கு முன்னுக்கு வந்திருக்குது ப்ரொபோசிஷனா இருப்பதால். மீட்டிங் 2 மணிக்கு இருப்பதால். ப்ளீஸ் பி ஆன் டைம், சரியான நேரத்திற்கு வரவும் என்ற மாதிரி அது போகுது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், he has been practicing the piano since he was a child. He has been practicing the piano since he was a child. சிறு வயதிலிருந்தே பியானோ வாசிப்பார். அதாவது அவர் சிறு வயதிலிருந்தே பியானோ வாசிப்பார். he has been practicing and வார டென்ஸ் இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூ டென்ஸ். ஸோ இந்த டென்ஸில் வரைகளை தமிழை நாங்கள் இப்படி சொல்லலாம். என்னென்னு சொன்னால் இது ப்ரெசண்டில் பாஸ்டில் தொடங்கி தொடர்ந்து நடந்து ப்ரெசண்டில் கண்டினியூ ஆகி ஸோ அதே மாதிரி ஃபியூச்சர்லையும் கண்டினியூ ஆகிற ஒரு நிகழ்வைத்தான் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூ டென்ஸில் சொல்கிறது. ஆகவே இதில் இருக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் he has been practicing the piano since he was a child. இப்போ நாங்கள் இதை இப்படி சொல்லலாம், சிறு வயதிலிருந்தே அவர் பியானோ வாசித்து வருகின்றார், இல்லை பியானோ ப்ராக்டிஸ் பண்ணி வருகின்றார் என்று நாங்கள் சொல்லலாம். ஸோ இந்த உதாரணங்களில் நீங்கள் சின்ஸை சரியாக பார்த்தீங்கன்னா எல்லா சென்டென்சஸ்லேயும் சின்ஸ் ஒரு ப்ரப்போசிஷனாக ஒர்க் பண்ணினதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகைன் நாங்கள் அவ்வளோதையும் இருக்கா திரும்ப பார்ப்போம். சின்ஸ் ஐ டோன்ட் ஹேவ் அ கார் ஐ டேக் த பஸ் டு ஒர்க். சின்ஸ் ஐ டோன்ட் ஹேவ் அ கார் ஐ டேக் த பஸ் டு ஒர்க்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ஸ் த மீட்டிங் இஸ் அட் 2 p.m. ப்ளீஸ் be on time. Is the last example. He has been practicing the piano since he was a child. He has been practicing the piano since he was a child. சிறுவயதிலிருந்தே பியானோ வாசிப்பவர். அவர் சிறுவயதிலிருந்தே பியானோ வாசிக்கின்றார். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிறது கன்ஜங்ஷனாக சின்ஸ் பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பங்கள். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். கன்ஜங்ஷன்ன்றது என்ன? இணைப்பிடை சொற்கள். கன்ஜங்ஷன்ஸ் சொன்னால் இணைப்பிடை சொற்கள். அதாவது ஒரு சென்டென்ஸையும் மற்றொரு சென்டென்ஸையும் இணைக்கிறதுக்காக கன்ஜங்ஷன்ஸ் பயன்படுத்தப்படும். அல்லது ஒரு வேர்டையும் இணைக்கிறதுக்காக கன்ஜங்ஷன்ஸ் பயன்படுத்தப்படும். ஒரு க்ளோஸையும் இன்னொரு க்ளோஸையும் இணைக்கிறதுக்காக கன்ஜங்ஷன்ஸ் பயன்படுத்தப்படும். ஸோ இதில் நாங்கள் சின்ஸ் ஒரு கன்ஜங்ஷனாக செயற்படுற சென்டென்சஸ் தான் நாங்கள் இதில் எக்ஸாம்பிளாக பார்க்க இருக்கிறோம். ஸோ க்ளீனாக அதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளை பாருங்க. ஷி ஹேஸ் பீன் ஹாப்பியர் சின்ஸ் ஷி ஸ்டார்டட் ஹர் நியூ ஜாப். ஷி ஹேஸ் பீன் ஹாப்பியர் சின்ஸ் ஷி ஸ்டார்டட் ஹர் நியூ ஜாப். இல்லை பாருங்க, 2 சென்டென்ஸ் இருக்குது. ஷி ஹேஸ் பீன் ஹாப்பியர், அவள் சந்தோஷமாக இருக்கின்றாள். ஸோ அதுக்கு அங்கால சின்ஸுக்கு அங்கால இருக்கிற ஷி ஸ்டார்டட் ஹர் நியூ ஜாப், அவளது புதிய வேலையை ஆரம்பித்தார். ஸோ இந்த ரெண்டையுமே இணைக்கிறதுக்கு இங்கே சின்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்குது. சின்ஸ் இங்கே என்னவா? சின்ஸ் என்பதால் என்ற மீனிங்கில் வருது. ஸோ அந்த சென்டென்ஸை திரும்ப பார்த்தோம்னு சொன்னால் ஷி ஹேஸ் பீன் ஹாப்பியர் சின்ஸ் ஷி ஸ்டார்டட் ஹர் நியூ ஜாப். அந்த தமிழ் மீனிங் என்னன்னு சொன்னால் அவள் புதிய வேலையை ஆரம்பித்ததால் சந்தோஷமாக இருக்கின்றாள். அவள் புதிய வேலையை ஆரம்பித்ததால் சந்தோஷமாக இருக்கின்றாள் என்றதுதான் அதன் மீனிங். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் நேரத்தோடு வந்திருப்பதால் ஒரு கப் கோப்பி குடிக்க விரும்புகின்றீர்களா? நீங்கள் நேரத்தோடு வந்திருப்பதால் ஒரு கப் கோப்பி குடிக்க விரும்புகின்றீர்களா என்றதான் இதன் மீனிங். ஸோ இங்கிலீஷில் இது எப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னால் சின்ஸ் யூ ஆர் ஹியர் ஏர்லி. சின்ஸ் யூ ஆர் ஹியர் ஏர்லி வுட் யூ லைக் அ கப் ஆஃப் டீ? Since you are here early, would you like a cup of coffee? Since you are here early, would you like a cup of coffee? நீங்கள் நேரத்தோடு வந்திருப்பதால் ஒரு கப் தேநீர் குடிக்க விரும்புகின்றீர்களா அல்லது கோப்பி குடிக்க விரும்புகின்றீர்களா என்றதான் இதன் அர்த்தம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 க்ளோசஸ் இருக்குன்னு, 2 சென்டென்ஸின் பகுதிகள் இருக்குது. அந்த 2 சென்டென்ஸையும் இதில் இணைச்சிருக்கு. ஸோ இணைக்கிறதுக்காக பயன்படுத்துகிற வேர்ட் தான் கன்ஜங்ஷன் என்று சொன்னால் சின்ஸ் கன்ஜங்ஷனாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளை பாருங்க. சின்ஸ் இட்ஸ் யுவர் பர்த்டே வி ஷுட் செலிப்ரேட் இட். சின்ஸ் இட்ஸ் யுவர் பர்த்டே வி ஷுட் செலிப்ரேட் இட். இது உங்களுடைய பிறந்தநாள் என்பதால் நாங்கள் அதை கொண்டாட வேண்டும். அதாவது இன்று உங்களுடைய பிறந்தநாள் என்பதால் அதனை நாங்கள் கொண்டாட வேண்டும். இன்று உங்களுடைய பிறந்த நாள், அங்கால இருக்கிறது நாங்கள் அதனை கொண்டாட வேண்டும். ஸோ 2 சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த சின்ஸ் ஒரு கன்ஜங்ஷனாக இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஸோ ஒரு சென்டென்ஸில் சின்ஸ் கன்ஜங்ஷனாக பயன்படுத்தப்பட்ட 3 சென்டென்சஸ் பார்த்துருக்கிறோம். ஸோ தொடர்ந்து பார்ப்போம் இந்த சின்ஸ் கன்ஜங்ஷனாக சென்டென்ஸஸில் பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பங்களும் அதை நாங்கள் எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லியும் பார்ப்போம். இதை நீங்கள் கவனமாக ஊன்றி பார்க்கணும். அதில் இருக்கிற செக்ஷன்ஸை சரியாக பிரித்து பார்க்கணும். அப்படி தான் பார்த்தால்தான் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அதை சரியாக கேட்ச் பண்ணி நீங்களும் அந்த மாதிரியான சென்டென்சஸை க்ரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸாக இந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணி வச்சு போட்டு அப்படியே க்ளீனாக பாருங்கள், திரும்ப வாசித்து பாருங்கள். ஸோ ப்ரொனவுன்சியேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் உச்சரித்து பாருங்கள், சொல்லி பாருங்கள். அப்புறம் அதே மாதிரியான சென்டென்சஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணி பாருங்கள், ஓகேயாக இருக்கும். சரிதானே? அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் நிச்சயமாக அதுக்குள்ளேயே பதில் அளிப்பேன். ஓகே பாஸ், சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சின்ஸ் ஆஸ் அ கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷனாக வார சின்ஸ் தொடர்பான மேலும் சில உதாரணங்களை பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் since the weather is nice, let's go for a walk in the park. Since the weather is nice, let's go for a walk in the park. காலநிலை நன்றாக உள்ளதால் பூங்காவில் சிறிது நடப்போம்.
காலநிலை நன்றாக உள்ளதால் சிறிது பூங்காவில் நடப்போம். அதாவது காலநிலை நல்லா இருக்கிறபடியா பூங்காவில் சிறிது நேரம் நடப்போம். இந்த வாய்ஸ்ல வந்து இந்த சென்டென்ஸ் வந்து கேள்வியாகவும் வரலாம். ஸோ என்னடா இந்த லெட்ஸ் பாவிக்கிற நேரம் லெட்ஸின் சவுண்டை நாங்கள் மாத்தைக்கல கேள்வி மாதிரி உயர்த்திக்கல. ஸோ அது கேள்வியாக மாறும். இங்கே கொஸ்டின் மார்க் போட இல்லை. பட் இது ரெண்டு விதத்திலையும் சொல்ல போவோம் என்று சொல்லலாம். ஒரு சஜஷனாக சொல்லலாம். போவோமா என்றும் இது கேள்வியாகவும் வரும். லெட்ஸ் கோ என்ற மாதிரி வாய்ஸை மாத்தைக்கல அது மாறும். ஸோ ஒன்ஸ் அகைன், since the weather is nice, let's go for a walk in the park. So second sentence is, Sally has been feeling tired since she worked hard. Sally has been feeling tired since she worked hard. அவள் கடினமாக வேலை செய்ததால் அவளுக்கு களைப்பாக இருந்தது. யார்? சாலி கடினமாக வேலை செய்ததால் அவளுக்கு களைப்பாக இருந்தது. Once again, Sally has been feeling tired since she worked hard. Sally has been feeling tired since she worked hard. So, next sentence apabam. So, the next sentence is, since he apologized, I am willing to forgive him. Since he apologized, I am willing to forgive him. Since he apologized, I am willing to forgive him. அவன் மன்னிப்பு கோரியதால் நான் அவனை மன்னிக்க வேண்டும். அதாவது அவன் மன்னிப்பு கோரியதால் நான் அவனை மன்னிக்க விரும்புகின்றேன் என்றும் இதை எடுத்துக்கொள்ளலாம். என்னென்னு சொன்னால், ஐ எம் வில்லிங் டு என்று இருக்கிறபடி அந்த வில்லிங் என்றதுக்கு நான் முன்வாரன், நான் விரும்பி சொல்கிறேன், நான் விரும்புகிறேன் என்ற விதத்தில் அது வரும். ஆகவே அவன் மன்னிப்பு கோரியதால் நான் அவனை மன்னிக்க விரும்புகின்றேன் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஒன்ஸ் அகைன் இது எல்லாத்தையும் இருக்கா பார்ப்போம் திரும்ப. சின்ஸ் த வெதர் இஸ் நைஸ், லெட்ஸ் கோ ஃபார் அ வாக் இன் த பார்க். காலநிலை நன்றாக உள்ளதால் பூங்காவில் சிறிது நடப்போம். சாலி ஹேஸ் பீன் ஃபீல் டயர்ட் சின்ஸ் ஷி ஒர்க்ட் ஹார்ட். சாலி கடினமாக வேலை செய்ததால் அவளுக்கு களைப்பாக இருக்கின்றது அல்லது களைப்பாக உணர்கின்றாள். ஸோ லாஸ்ட் ஒன், சின்ஸ் ஹி அப்பாலஜிஸ்ட் ஐ எம் வில்லிங் டு ஃபார்கிவ் ஹிம். அவன் மன்னிப்பு கோரியதால் நான் அவனை மன்னிக்க வேண்டும் அல்லது மன்னிக்க விரும்புகின்றேன். ஸோ இதுதான் நாங்கள் கன்ஜங்ஷனுக்கான, அதாவது சின்ஸ் வந்து சென்டென்சஸில் கன்ஜங்ஷனாக வருகின்ற போது அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம். கன்ஜங்ஷன் சொல்கிறது இணைப்பிடை சொற்கள். ஸோ அந்த இணைப்பிடை சொற்கள் இதில் என்னென்று பயன்படுத்தப்பட்டிருக்குது. கன்ஜங்ஷன் வந்து சின்ஸ் கன்ஜங்ஷனாக இதில் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி விளக்கமான எக்ஸாம்பிள்ஸ் தந்திருக்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுக்கொண்டு திரும்ப திரும்ப அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை சரியாக ஃபீல் பண்ணலாம். இதே மாதிரி சென்டென்சஸை நீங்களும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே சிம்பிள் சென்டென்சஸை தான் தந்திருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே மிக இலகுவாக கேட்ச் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான் இதில் தரப்பட்டு இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்குமென்று நம்புகிறேன். ஸோ அடுத்த விஷயத்துக்கு போவோம். நாங்கள் இந்த சின்ஸ் அட்வர்பாக பயன்படுத்துகிற சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகே, நாங்கள் நெக்ஸ்ட் பார்க்க இருக்கிற விஷயம் அட்வர்ப். அதாவது சின்ஸ் வந்து அட்வர்பாக பயன்படுத்தப்படுற சென்டென்சஸ் தான் நான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே வெரி சிம்பிள் சென்டென்சஸ், உங்களுக்கு ஈஸியாக விளங்கக்கூடிய மாதிரி சிம்பிளான சென்டென்சஸ் எடுத்திருக்கிறேன். ஸோ நீங்கள் சரியான முறையில் வாசித்து அல்லது நான் இதை வந்து வாசித்து காட்டுற போது அதை பார்த்து ஸோ உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதில் எல்லா சென்டென்சஸ்லேயும் நான் சின்ஸை வந்து பயன்படுத்தி இருக்கிறேன். சின்ஸை எப்படி பயன்படுத்தி இருக்கிறேன்னு சொன்னால் ஒரு அட்வர்பாக பயன்படுத்தி இருக்கிறேன். ஸோ அட்வர்ப்ண்டா என்ன? அட்வர்ப்ன்றது ஒரு வேர்பின் ஆக்ஷனை, அதாவது ஒரு வேர்ப் வந்து விளங்கப்படுத்தும், ஒரு ஆக்ஷனை விளங்கப்படுத்தும். என்ன ஒரு வேர்ப் வந்து டிஸ்கிரைப் பண்ணுற விஷயம் வந்து ஆக்ஷன். ஒரு சென்டென்ஸில் வேர்ப் வந்து ஒரு ஆக்ஷனை சொல்லும். ஸோ அந்த ஆக்ஷனை விவரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற வேர்ட் தான் நாங்கள் அட்வர்ப் என்று சொல்லுவோம். ஒரு வேர்பை அல்லது ஒரு ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிற வேர்ட் தான் அட்வர்ப் என்று சொல்லுவோம். சரிதானே? சென்டென்ஸ் ஒன்றில் இருக்கிற ஆக்ஷனை விவரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற வேர்ட் தான் அட்வர்ப் என்று சொல்லுவோம். ஒரு வினை சொல்லை விவரிப்பதற்காக பயன்படுத்துகிற சொல் தான் வினையுரி சொல். ஸோ இங்கே வினையுரி சொல்லாகத்தான், அதாவது அட்வர்பாகத்தான் எல்லா சின்ஸும் பயன்படுத்தப்பட்டிருக்குது.
ஸோ ஒவ்வொரு சென்டென்சஸாக நாங்கள் பார்த்து கொண்டு போய்களை நீங்கள் அதை கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் இது என்ன முறையில் ஒரு அட்வர்பா பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளை பாருங்க. ஐ ஹாவ் வெயிட்டட் ஃபார் யூ சின்ஸ் நோன். ஐ ஹாவ் வெயிட்டட் ஃபார் யூ சின்ஸ் நோன். மதியத்திலிருந்து உனக்காக காத்திருந்தேன். இங்கே ஆக்சன் என்ன? காத்திருந்தேன். அதாவது காத்திருந்தேன் என்றதுதான் ஆக்சன். இந்த காத்திருந்தேன் எப்படி நடந்தது, எவ்வளவு நேரம் நடந்தது, எப்பொழுதிருந்து நடந்தது, என்ன மாதிரி நடந்தது என்று விவரிக்கிற வேர்ட் தான் என்னவாக இருக்கும்? ஒரு அட்வர்பாக இருக்கும். ஸோ இங்கே நாங்கள் சின்ஸை பாவிச்சு விவரிச்சிருக்கிறோம். சின்ஸை பாவிச்சு எப்படி விவரிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் சின்ஸ் என்ன சொல்லுது? சின்ஸ் நோன். நோனண்டா என்ன? மதியம். சின்ஸ் நோனண்டா மதியத்தில் இருந்து. மதியத்திலிருந்து என்ன செய்தேன்? காத்திருந்தேன். ஸோ காத்திருந்தேன் என்ற ஆக்சன் இந்த சின்ஸ் நோன் என்ற விஷயத்தால விவரிக்கப்படுகின்றது. காத்திருந்தேன். எப்ப இருந்து காத்திருந்தேன்? மதியத்தில் இருந்து. ஸோ மதியத்திலிருந்து காத்திருந்தேன். காத்திருந்தேன் என்ற விஷயம் சின்ஸ் நோன் என்ற விஷயத்தால விவரிக்கப்படுகின்றது. ஸோ இங்க சின்ஸ் எப்படி வந்திருக்குன்னு சொன்னால் அந்த காத்திருந்தேன் என்ற விஷயத்தை விவரிக்கிறதுக்காக வந்திருக்குது. ஆகவே இது ஒரு அட்வர்பாக இங்க பயன்படுத்தப்பட்டிருக்குன்றதை நீங்க விளங்கிக் கொள்ளலாம். இதில் இருக்கிற செகண்ட் சென்டென்ஸை பார்த்தோம்னு சொன்னால் she has been sick since Monday. she has been sick since Monday. அவள் திங்கள் முதல் வருத்தமாயிருக்கிறாள். she has been sick since Monday. இங்க வருத்தமாயிருக்கிறாள் என்றதுதான் இதுல இருக்கிற ஆக்சன். ஸோ அந்த ஆக்சனை விவரிக்கிறதுக்காக நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறது since Monday. since Monday என்றது என்ன? திங்களில் இருந்து அல்லது திங்கள் முதல். திங்கட்கிழமை முதல் அவள் வருத்தமாய் இருக்கிறாள். இப்ப வருத்தமாய் இருக்கிறாள் என்றது எப்ப வருத்தமாய் இருக்கிறாள் என்ற விஷயம் தான் இங்க விவரிக்கப்பட்டிருக்கு. சின்ஸ் மண்டே, திங்களில் இருந்து அல்லது திங்கள் முதல் அவள் வருத்தமாக இருக்கின்றாள். ஸோ லாஸ்ட் இதுல இருக்கிற அடுத்த எக்ஸாம்பிள், they have been living here since 2010. they have been living here since 2010. once again, they have been living here since 2010. அவர்கள் 2010 முதல் இங்கு வாழ்கின்றார்கள் அல்லது வாழ்கின்றனர். அவர்கள் 2010 முதல் இங்கு வாழ்கின்றனர். சில இடங்களில் வாழ்ந்து வருகின்றனர் என்றும் இதை சொல்லுவினம். இந்த has been, have been பயன்படுத்தப்பட்டாங்கல வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கப்பட்டிருந்தால் அதை present perfect continuous tense என்று சொல்லுவோம். ஸோ அந்த present perfect continuous tenseல வர சென்டென்சஸ் எப்படி வரும்னு சொன்னால் தமிழ் மீனிங் எப்படி வரும்னு சொன்னால் அது பாஸ்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு பிரசன்ட்ல கண்டினியூ ஆகி தொடர்ந்து அப்படியே ஃபியூச்சர்லையும் அது தொடர்ந்து நடக்கிற ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இப்படியான விஷயங்களை நாங்கள் எப்படி சொல்றோம்னு சொன்னால் வாழ்ந்து வருகின்றனர், எழுதி வருகின்றேன், படித்து வருகின்றனர், அப்படி தொடர்ந்து நடக்கிற விஷயங்கள். ஸோ ஒருவரை நாங்கள் ஒரு விளையாட்டு வீரரை சொன்னோம்னு சொன்னால் விளையாட்டு வீரர் இந்த அணிக்காக விளையாடி வருகின்றார் என்று சொல்லுவோம். சரிண்டா, அவர் ஃபாஸ்டில் தொடங்கி இருக்கிறார், ப்ரெசண்டில் கண்டினியூ பண்ணுறார். ஸோ ஃபியூச்சர்லையும் அப்படியே கண்டினியூ பண்ணுவார் என்றபடியாக அதை நாங்கள் அப்படி சொல்லுவோம். இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூ டென்ஸில் வர சென்டென்சஸை நாங்கள் இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் அகைன் இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஐ ஹவ் வெயிட்டட் ஃபார் யூ சின்ஸ் நோன். she has been sick since Monday. they have been living here since 2010 என்ற மாதிரி இந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இதோட சேர்த்து இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸை பார்க்கல நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணி இந்த எக்ஸாம்பிள்ஸ் அப்படி தரப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு சென்டென்சஸாக கிளீனாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரியான கிளியரான சென்டென்சஸை நீங்களும் உருவாக்கலாம். அதே நேரம் இந்த சென்டென்சஸ் மாதிரி சென்டென்சஸை உருவாக்கி நீங்களும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ நான் கிளீனாக எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு விளங்கக்கூடியதாக எல்லாருக்குமே விளங்கக்கூடியதாக சின்ன சின்னனா தந்திருக்கிறேன். ஆகவே இதை கிளீனாக படிச்சீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் சக்ஸஸாக இதை கேட்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ மேலும் சில உதாரணங்களை தொடர்ந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் இட் வாஸ் ட்ரெயின் சின்ஸ் மார்னிங். காலையிலிருந்து மழை பெய்தது. இட் வாஸ் ட்ரெயின் சின்ஸ் மார்னிங். காலையிலிருந்து மழை பெய்தது. இட் வாஸ் ட்ரெயின் சின்ஸ் மார்னிங். காலையிலிருந்து மழை பெய்தது. இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலிருந்து மழை பெய்தது, மழை பெய்தது
எப்ப இருந்து பெய்தது? காலையில் இருந்து பெய்தது. ஸோ மழை பெய்தது என்ற ஆக்சன் வந்து இங்க டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்குது எந்த வேர்டால? சின்ஸ் மார்னிங் என்ற பிரேஸால இது வந்து டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ சின்ஸ் மார்னிங் காலையில் இருந்து, மழை எப்போ பெய்ததுன்னு சொன்னால் காலையில் இருந்து பெய்தது. ஸோ இங்க சின்ஸ் வந்து எப்படி வருது? அட்வர்பா பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. He has been happy since vacation. He has been happy since vacation. Vacation சொன்னா விடுமுறை. He has been happy since vacation. அவர் வந்து சந்தோஷமாக இருந்தார், மகிழ்வோடு இருந்தார். ஏன்னு சொன்னா விடுமுறைன்னு சொன்னா எல்லாருக்கும் மகிழ்ச்சி தானே, அதால அவர் மகிழ்வாக இருந்தார். He has been happy since vacation. அதாவது ஏன் ஹாப்பியா இருந்தார், அவர் ஹாப்பியா இருந்தார்டா ஏன் ஹாப்பியா இருந்தார் என்றதை விவரிக்கிறதுக்காகத்தான் இங்க சின்ஸ் வொகேஷன் என்ற பிரேஸ் பயன்படுத்தப்பட்டிருக்குது. சின்ஸ் வொகேஷன் என்றா விடுமுறை என்பதால், விடுமுறை என்பதால் அல்லது விடுமுறை கிடைத்ததால், விடுமுறை காரணமாக என்று சொல்லி சொல்லலாம். ஸோ இதை நாங்கள் நேரடியாக சொல்றோம்னா விடுமுறை என்பதால் அவருக்கு மகிழ்வாக இருக்கின்றதா அல்லது மகிழ்வாக இருக்கின்றார். ரைட்? He has been happy since vacation. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. We have known them since childhood. We have known them since childhood. சிறுவயது முதல் அவர்களை எமக்கு தெரியும். We have known them since childhood. We have known them since childhood. சிறுவயது முதல் அவர்களை எமக்கு தெரியும். எமக்கு தெரியும் என்றதுதான் இங்க ஆக்சன். தெரியும் என்றது ஆக்சன். எப்ப இருந்து தெரியும்? சைல்ட்ஹுட்ல இருந்து தெரியும், சிறு வயதிலிருந்து தெரியும். ஸோ இங்க தெரியும் என்ற ஆக்சன் வந்து சின்ஸ் சைல்ட்ஹுட் என்ற பிரேஸால கிளியர் பண்ணப்பட்டிருக்கு, அது டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்குது, விவரிக்கப்பட்டிருக்குது. ஆகவே இந்த சின்ஸ் வந்து இங்கேயும் ஒரு அட்வர்பாக யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இவ்வளவுதான் நான் தார எக்ஸாம்பிள்ஸ். ஸோ எல்லா விஷயங்களுக்கும் தனித்தனிய ஏராளமான எக்ஸாம்பிள்ஸ் தந்திருக்கிறேன். நீங்கள் வீடியோவை முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய பலன் இருக்கும் இந்த காணொலியூடாக. என்னோட சொன்ன சின்ஸ் தொடர்பான எல்லா விஷயங்களையும் நான் கிளீனாக தந்திருக்கிறேன். ஸோ இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்கு. நான் சொன்னேன் வீடியோட ஸ்டார்ட்ல சொன்னான் ஒரு டிப்ஸ் ஒன்று தருவேன்னு சொல்லி, இந்த சின்ஸை வந்து ஈஸியாக விளங்கி கொள்றதுக்காக நாங்கள் பேட்டர்ன் கொஞ்சம் இஞ்சால ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக இதை நாங்கள் விளங்கி கொண்டு மேலும் அதே போல பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸில் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சின்ஸோட ப்ளஸ் டைம், டே, இயர்னு சொல்லி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் உதாரணத்தை பாருங்க. சின்ஸ் 1995 சொன்னால் 1995 இருந்து, சின்ஸ் லாஸ்ட் இயர் கடந்த வருடத்தில் இருந்து இந்த மாதிரி போகும். ஸோ செகண்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சின்ஸோட ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்சஸை சேர்த்துக்கொள்ளுங்க. இதில் இருக்கிற பாருங்க சின்ஸ் ஐ எம் அ டீச்சர், சின்ஸ் ஐ எம் அ டாக்டர், சின்ஸ் ஐ எம் அ ஸ்டூடெண்ட் என்ற மாதிரி போகுது. இந்த மீனிங் எப்படி வரும்னு சொன்னால் நான் ஒரு ஆசிரியர் என்பதால், நான் ஒரு மருத்துவர் என்பதால் என்ற மாதிரி வரும். இதே மாதிரியான சென்டென்சஸை நீங்களும் கிரியேட் பண்ணி பயன்படுத்தி கொள்ளலாம். ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு மிகவும் பிரயோசனமான ஒன்றாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த நீண்ட காணொலியை இத்தோடு நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். என்னுடைய ஸ்மார்ட் வே இங்கிலீஷ் சேனலை புதுசாக பார்க்குறார்கள், SWE ஸ்மார்ட் வே இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கொண்டீங்கன்னா நான் பதிவிடுகின்ற எல்லா காணொலிகளும் உடனடியாக உங்களை நோட்டிஃபிகேஷன் படிவில் வந்து சேரும். ஸோ அதனூடாக நீங்கள் உங்களுடைய ஆங்கில ஆற்றலை வளர்த்து கொள்ள முடியும். மீண்டும் ஒரு புதிய பயனுள்ள காணொலியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.